Independence Day prize distribution. மேம் நான் யோசிச்சுட்டேன், டீமேக்கு தான் ப்ரைஸ் கிடைக்க போகுது அந்த சர்டிஃபிகேட். மேம் டீம் பியும் நல்லா தானே வரைஞ்சிருக்காங்க, டீம் நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க மேம். பட் அவங்க ஹெட்டிங்கும் ஐ லவ் இந்தியாவுக்கும் பிளாக் ஸ்கெட்ச் நம்ம கொடுத்தோம்ல, அதை வச்சு கொடுத்துருக்கலாம் மேம். நிறைய பாக்கி இருந்தது, பட் அவங்க ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ நான் யோசிச்சுட்டேன், உங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்க போகுது. சரிங்க மேம். இல்லை, அந்த ஆரஞ்சு இந்த பெயிண்டிங்கில் லைட்டாக எங்கள் ஆயில் பேஸ்டில் வச்சு பண்ணனால லைட்டாக ஆரஞ்சாக தெரியுது. பட் கலர் வச்சு அடிக்கும் போது கலர் ஒழுங்காக பண்ணலை. ஸோ அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் டீம் பி பண்ணுறது தெரியுது. ஸோ டீம் ஏக்கு தான் நான் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கேமுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாமா, அதான் நானும் யோசித்தேன் மேம். ஐயோ, என்ன இவங்க இவ்வளோ லேட்டாக பேசிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி, நம்ம பாட்டு உட்காந்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கேமுக்கே ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஓகேங்க மேம். இண்டிவிஜுவல் கேமில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறா? ரோசி. அப்படி செகண்ட் ப்ரைஸ் லியா. ஓகேங்க மேம். சில்ட்ரன், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், யார் ட்ராயிங்கில் வின்னா போகிறீங்கன்னு நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கேம்லேருந்து போகலாம். ஸோ இண்டிவிஜுவல் கேமில் இருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐயோ, பயமாக இருக்குது. இருக்கிறதுலே நான் தான் பயங்கரமான பாயிண்ட்ஸ் வாங்கினேன், 4 வாங்கினேன். யாருமே அதுக்கு மேலேயே வாங்கலை. ஓகே, நான் இந்த ப்ரைஸஸ்லாம் எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஐயோ. ஓகே, சாரிங்க சில்ட்ரன், ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் தான். ஸோ த செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு லியா. நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மெடல் எடுத்து போட்டுக்கோ. ஓகேங்க மேம். கமான், இங்கே நிற்கிறீங்க, இங்கே நிற்கக்கூடாது, இங்கே தான் நிற்கணும். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஐயோ, நான் இருந்தால் நல்லாயிருக்கும். ரோசி. அப்பாடா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் கிளாப் பேஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் போய் உங்கள் பிளேஸ்லேயே உட்காந்துக்கோங்க. ரோசி, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தரையா? எங்கள் அம்மா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ரோசி. அதெல்லாம் கிடையாது. இங்கே பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் ப்ரைஸ் இல்லாமல் இருக்காங்க. உனக்கு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ஆச்சு கிடச்சிருக்கு, அதை வச்சு சந்தோஷப்படு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் கேட்காத. நெக்ஸ்ட், ட்ராயிங்கில் வின் ஆனது நம்மளா இருக்கணும். ப்ளீஸ் கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டிக்கிற கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. கோஸ் டு ஏ டீம். ஐயா, சூப்பரு. இங்கே நின்னுக்கோங்க. நம்மளுக்கு கிடைக்காம விட்டுருச்சு. ஓகே, இந்த ரோசி உனக்கான சர்டிஃபிகேட். சாம், இந்த லியா, இசபெல், லோட்டஸ், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. ரோசி, எனக்கு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தரையா? இல்லாட்டி ப்ரைஸ் கூட தா. எனக்கு இது வேணாலும் தா ப்ளீஸ் ரோசி.
அதெல்லாம் முடியாது, நாங்களே ஜெயிச்சது. ப்ளீஸ்ப்பா, நீ என் ஃப்ரெண்டு தானே. நான் உன் ஃப்ரெண்டு தான், பட் நானே ஜெயிச்சிருக்க ப்ரைஸ் எப்படி உனக்கு நான் கொடுக்க முடியும்? லில்லி, இப்படிலாம் பண்ணக்கூடாது. உனக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு சந்தோஷப்படு. நீ இது மாதிரி அடுத்தவங்க கேட்காத. இப்போதுமே ஜெயிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜெயிக்கலனாலும் உங்களுக்கு ப்ரெசன்ட் கிஃப்ட் இருக்கு மேம். அப்படின்னா எங்க எல்லாருக்கும் தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பீங்களா? சி, அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு டாய்ஸ் மாதிரி கிடைக்குடி, இல்லாட்டி ஸ்டேஷனரி வா. மேம், எங்களுக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் தான் வேணும் மேம், ப்ளீஸ் மேம். நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணிட்டு ஜெயிங்க மேம். எனக்கு இப்பயே வேணும், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இவ்வளோ நாள் இருக்குது மேம். இதெல்லாம் கிடையாது லில்லி, உனக்கு அதான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லியாச்சுல. சரிங்க மேம். சே, மிஸ்டர் கெஞ்சி கேட்டால் கூட ப்ரைஸ் வாங்க முடியல. நீங்கள் ஏடிஎம் நீங்கள் போய் பிளேஸில் உட்காருங்க. ஓகேங்க மேம். எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்த ரொம்ப தேங்க்ஸ் மேம். எனக்கு ப்ரைஸோ சர்டிஃபிகேட்டோ கிடச்சிது. எனக்கு ஏதாச்சும் கிடைக்கணும், அவ்வளோதான் மேம். எல்லாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணியிருக்க ட்ராயிங் இருக்குல்ல, நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இங்கே பாருங்க, ஏடிஎம் எவ்வளோ யூனிக்னஸாக பண்ணியிருக்காங்கன்னு. காட்டுங்க மேம். ஒரு நிமிஷம் எல்லாரும் திரும்பி பாருங்களேன். இங்க கலர் பண்ணியிருப்பாங்க, தெரியலையே. எல்லாம் எங்களோட பெயிண்டிங் தான். ஸோ பாருங்க இவங்க எவ்வளோ யூனிக்னஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ தான் எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பி டீம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பட் நிறைய டைமிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு பிளாக் ஸ்கெட்ச் கொடுத்துருந்தோம்ல, அதை வச்சு அவுட்லைன் கொடுக்க வேண்டியதானே. இங்கே யார் பண்ண ஐடியா இது? மேம், சாம் தான். வெரி குட் சாம், இது மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூல் இருக்குது, நாளைக்கு லீவ் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இப்போ வீட்டுக்கு போயிடுங்க எல்லாரும் பத்திரமா. ஊர் சுற்றக்கூடாது, அதான் முக்கியமான ரூல். ஓகேங்க மேம், நான் என் சர்டிஃபிகேட்டை எடுத்து